பார்ட் 2 நான் மீண்டும் வருவேன். ரவி மீண்டும் திரும்பும் தருணம். ரவி அந்த வீட்டை விட்டு மறைந்த பிறகு அந்த ஊரே மாறிப்போனது. முன்பு யாரும் நுழையாத அந்த பழைய வீடு இப்போது மக்களுக்குள் ஒரு நம்பிக்கையின் அடையாளமாக மாறியது. நோயால் படுத்திருந்தவர்கள் நலமடைந்தார்கள். கடன் சுமையில் இருந்தவர்களுக்கு வழி திறந்தது. அந்த வீட்டின் அருகே விளக்கு எப்போதும் எரிந்து கொண்டே இருந்தது. யாரும் அதை ஏற்றவில்லை, யாரும் அதை அணைக்கவில்லை. ஆனாலும் அது வருடங்களாக அணையாமல் இருந்தது. மக்கள் அந்த வீட்டை தெய்வம் குடியிருக்கும் வீடு என்று அழைக்கத் தொடங்கினார்கள். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சிலர் பூ வைத்து தீபம் ஏற்றி மெளனமாக நின்று வணங்கி சென்றார்கள். யாரும் வீட்டுக்குள் செல்லவில்லை, யாரும் கதவை தொடவில்லை. அந்த வீடு மக்களை காப்பாற்றும் சக்தி என்று அவர்கள் நம்பினர். பல நாட்களுக்கு பிறகு ரவி மீண்டும் அந்த ஊருக்கு திரும்பினான். அவன் முகத்தில் பழைய அமைதி இல்லை, கண்களில் கேள்விகள் மட்டுமே இருந்தன. அவன் அந்த வீட்டை மறக்கவில்லை. அந்த நாட்கள் அவனை தூங்கவிடவில்லை. அந்த வீட்டில் என்ன நடந்தது என்ற கேள்வி அவனுக்குள் தொடர்ந்து எழுந்து கொண்டே இருந்தது. ரவி ஊருக்குள் நுழைந்ததும் மக்கள் அவனை பார்த்து அதிர்ந்தார்கள். யாரும் அவனிடம் பேசவில்லை, யாரும் அருகே வரவில்லை. சிலர் கதவுகளை மூடிக்கொண்டார்கள், சிலர் தூரத்தில் நின்று பார்த்தார்கள். ரவி நேராக அந்த வீட்டை நோக்கி நடந்தான். அப்போது சிலர் அவனை தடுத்து நிறுத்தினார்கள். ரவி, இங்கு நிறுத்து என்று ஒரு முதியவர் சொன்னார். இந்த வீட்டை விட்டுடு, இது நமக்கு நல்லது செய்கிறது. இங்கு தெய்வ சக்தி இருக்கு, நாங்க இப்ப பூஜை பண்றோம் என்று மற்றவர்கள் சொன்னார்கள். ரவி மெதுவாக பேசினான். நான் புரிந்து கொள்கிறேன், ஆனால் இது என்னுடைய விருப்பம் இல்லை. இது நீதிமன்ற உத்தரவு. இந்த வீட்டை முழுமையாக விசாரிக்கணும். மக்கள் கலங்கினார்கள். இந்த வீட்டை ஒரு பெரிய பணக்காரன் வாங்க போகிறான் என்று ரவி சொன்னான். அதுக்கு முன் உண்மை என்னன்னு தெரிஞ்சாகணும். அவர்கள் அனைவரும் அமைதியாகிவிட்டார்கள். யாரும் பதில் சொல்லவில்லை. ஆனால் யாருடைய முகத்திலும் பயம் தெளிவாக தெரிந்தது. ரவி தன் கையிலிருந்த சாவியை எடுத்தான். அந்த சாவி இன்னும் அவனிடமே இருந்தது. அவன் கதவின் முன் நின்றான். பல வருடங்களாக திறக்கப்படாத கதவு அது. அவன் மெதுவாக சாவியை திருப்பினான். அந்த நொடியில் ஒரு அதிசயம் நடந்தது. வீட்டின் உள்ளே வருடங்களாக எரிந்து கொண்டிருந்த அந்த விளக்கு திடீரென்று அணைந்தது. ஒரே நொடியிலே இருள் சூழ்ந்தது. மக்கள் அதிர்ந்தார்கள். ஐயோ என்று சிலர் சொல்லிவிட்டு ஓடினார்கள். ஒவ்வொருவரும் தங்களது வீட்டுக்குள் சென்று கதவுகளை அடைத்து கொண்டார்கள். ஊர் முழுவதும் ஒரு அமைதி பரவியது. ஆனால் அந்த அமைதி பயத்தால் நிரம்பியது. ரவி கதவை திறந்து வீட்டுக்குள் காலடி வைத்தான். அவன் காலடி சத்தம் வீட்டுக்குள் எதிரொலித்தது. அந்த வீடு அவனை கவனித்தது போல இருந்தது. காற்று கனமாக இருந்தது. சுவர்களே அவனை கவனித்தது போல இருந்தது. அவன் உள்ளே சென்றதும் ஒரு மேசையின் மீது இருந்த பழைய புத்தகம் திடீரென்று திறந்தது. அங்கே யாரும் இல்லை, பேனா இல்லை, கை இல்லை. ஆனாலும் அந்த புத்தகத்தில் எழுத்துகள் தோன்றத் தொடங்கின. ஒவ்வொரு எழுத்தும் மெதுவாக உருவானது. ரவி அசைவில்லாமல் நின்றான். அவன் மூச்சு மட்டும் கேட்டது. அந்த புத்தகத்தில் தெளிவாக எழுதப்பட்டது, இப்போதே நிறுத்து. ரவி திகைத்து நின்றான். அவன் கண்கள் அகலமாகின. அவன் வாழ்நாளில் கண்ட எல்லா உண்மைகளும் அந்த நொடியில் உடைந்தன. இது யார், என்ன சக்தி என்று அவன் மனம் கேள்விகளால் நிரம்பியது. அந்த வீடு மௌனமாக இருந்தது. ஆனால் அந்த மௌனம் பேசிக்கொண்டே இருந்தது. ரவி புரிந்து கொண்டான். இது சாதாரண மர்மம் இல்லை, இது மனிதன் புரிந்து கொள்ள முடியாத ஒரு சக்தி. ஆனால் ரவி பின்வாங்கவில்லை. அவன் உள்ளுக்குள் ஒரு முடிவு எடுத்தான். உண்மை எதுவாக இருந்தாலும் அதை தெரிந்தே ஆக வேண்டும். அந்த முடிவோடு ரவி அந்த வீட்டுக்குள் மேலும் ஒரு அடியை வைத்தான். பின் என்ன நடந்தது பார்ட் 3 பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி.